ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து நான் இந்த மாதிரி தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன், அதனால் அதே மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிகினர் யூடியூபருக்கு வந்து ஒரு மோட்டோ விளாகிங் பண்ண போகிறாங்க. ஒரு பிகினர் யூடியூபருக்கு வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபர், நீங்கள் ஒரு மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஆக்ஷன் கேமரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கரெக்டான வீடியோ கிளிக் பண்ணி தான் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் ஒரு ஆக்ஷன் கேமரா பற்றி தான் ரிவ்யூ போகிறேன். ஆக்சுவலி இந்த ஆக்ஷன் கேமரா நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 months நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு எனக்கு இந்த ஆக்ஷன் கேமரா பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது என்ன ஆக்ஷன் கேமரான்னு பார்த்தீங்கன்னா, இதோ இருக்குது பாருங்கள் கையில், Eken H9R. தெரியுதா கேமரா? Eken H9R இந்த கேமரா பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ரேட்டுனால தான் இதை நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து பிகினர் யூடியூபருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இதோட ரேட்டு தான். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5000. நாங்கள் வாங்கும்போது இது கரெக்டாக 5000. இந்த கேமரா வந்து நான் பற்றி ஏன் போடுறேன்னா, ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்டு மிஸ்டர் வித்தினே இருப்பான்ல, அவன் மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் கையில் வந்து சுத்தமாக இப்போ பட்ஜெட்டே எதுவுமே கிடையாது. ஸோ என்னடா இது காசே இல்லையே, ஆக்ஷன் கேமராலாம் வாங்கணும், கோப்ரோலாம் வாங்கணும்னா ரேட் அதிகமாக இருக்குமே, ஸோ என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி இப்படி ஒரு கேமரா இருக்குன்ட்டு நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். பிகினர் யூடியூபர்ஸ்க்கு ஒரு பட்ஜெட்டில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாக்ஸை தூக்கி போட்டு உள்ளே இருக்கிற கேமரா எடுத்து நான் சொல்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. கைஸ் பாக்ஸில் வந்து எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனோண்டு இருக்குது பாருங்கள் கேமரா. நல்லா சின்னதாக உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்கே கேமரா. ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது, சூப்பராக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேமராவோட பில் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா 5000 ரூபாய்க்கு இந்த கேமரா பில் குவாலிட்டி இப்படி தான் தருவாங்க கைஸ். ஸோ இப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சுற்றி அப்புறம் பிளாஸ்டிக் சொரன் ஒரு கிரிப்பாக இருக்கிறதுக்காக சொரன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இது நேரம் சத்தம் கேட்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு கிரிப்பாக இருக்கணும், கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு கிரிப்பாக இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 5000க்கு இந்த பில் குவாலிட்டி தான் வரும். அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா கைஸ்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க பட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒன்று இங்கே தெரியுதுங்களா? அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பவர் பட்டனு. அப்புறம் இதுதான் உங்களுக்கு வந்து மெனுக்கெல்லாம் வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வந்து இதுவாகும். அப்புறம் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த பட்டன் யூஸ் ஆகும். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்குது. அப்பு ஒன்று, டவுன் ஒன்று. அப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை இதுவாகும். டவுன்லாம் பார்த்தீங்கன்னா நீ மெனு ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா, ஸோ மேலே அப் டவுன்லாம் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI மினி கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB 2.0 கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்ரோ SD கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த HDMI மினி நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. அது எதுக்காகணும் எனக்கு தெரியல கைஸ். இதுதான் ஓவரால் வந்து இதோட அவுட்லுக் இதுதான் கைஸ். ஸோ வந்து 5000க்கு வந்து இவ்வளோ கொடுத்துருக்கானுங்கன்னா அது ஓகே கைஸ். அதுக்கப்புறம் இதை பற்றின பில் குவாலிட்டியை பார்த்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே என்ன கேமரா ரெசல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது, நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன ரெசல்யூஷனில் இந்த கேமராவை யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்றத சொல்கிறேன். ஸோ இந்த கேமராவால் பார்த்தீங்கன்னா 4K மேக்ஸிமம் வந்து 4K வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ண முடியும். ஸோ இதில் நேம் பார்த்துருக்காங்க பாருங்கள் 4Kன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ட்ரூ 4K-வான்னு கேட்டிங்கன்னா அது ட்ரூ 4K கிடையாது. இது 2.7K வந்து அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. ஸோ என்ன சொல்கிறது, 4Kலாம் நான் அவ்வளோ வரைக்கும் நமக்கு நான் ஷூட் பண்ணது கிடையாது இந்த கேமராவில். மேக்ஸிமம் வந்து 1080p தான் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் FPSன்னு பார்த்தீங்கன்னா 720pயில் வந்து இந்த கேமரா 120 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ FPSன்றது ஃப்ரேம் பர் செகண்டு. ஸோ 120 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1080p வந்து 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ அந்த ரெசல்யூஷன் தான் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. என் ஃப்ரெண்டு மோட்டோ விளாகிங் பண்ணும்போது 1080p 60 FPS வரைக்கும் தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.7K வந்து 30 FPSல ஷூட் பண்ணலாம். 4K வந்து 30 FPSல ஷூட் பண்ணிக்கலாம். அது மாதிரி 1080pலேயே வந்து நீங்கள் 30 FPSலையும் ஷூட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் டைம் லேப்ஸ் இருக்குது. அப்புறம் பிரஸ்ட் மோட் இருக்குது. அப்புறம் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வைட் ஆங்கிளில். பேட்டரி பார்த்தீங்கன்னா 1050 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி ரீசார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 hours எடுத்துக்குது. ஆமாம், பேட்டரி ரீச் ஆகும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ளூ கலரில் எரியும். ஸோ அதை இண்டிகேட் பண்ணும் உங்களுக்கு. அப்புறம் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேஷன் வந்து ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து கேமரா ஆன் ஆகிடுச்சுன்னா ஸ்டாண்டர்டாக எரியும். ஆனில் இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷூட் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா பிளிங்க் ஆகி எரியும். ஸோ அந்த இண்டிகேஷன் இருக்குது. ஸோ அதான் பேட்டரின்னு பார்க்கும்போது 1050 mAh பேட்டரி இருக்குது. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 hours ஆகுது. ஸோ அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது 1080p 60 FPSல தான் நாங்கள் ஷூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. அப்படி நாங்கள் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு
1 ஹவர் வரைக்கும் தாங்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்க்ரீன் சேவர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 1 மினிட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆஃப் ஆயிரும். பட் ஆனால் ஸ்டில் அது ரெக்கார்ட் ஆகில இருக்கும். இது ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிரும். அப்படி நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து அது 1 ஹவர் மாதிரி வரைக்கும் மேக்ஸிமம் நாங்கள் புஷ் பண்ணதில்லை. அங்கங்கே எங்கே தேவையோ நாங்கள் மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுப்போம் போகிற வழியிலே. ஆமாங்க கைஸ். ஸோ 5000க்கு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஸோ ஓகே, நல்ல கேமரா தான், வாங்கலாம். இது பிகினர் யூடியூபர்ஸ் நீங்கள் ஒரு 5000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேமரா மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட மெயின் வந்து மைனஸ்ன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இது எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் தேடி பார்த்தோம், ரிச் ஷீட் ஃபுல்லாக தேடி பார்த்தோம். மைக் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இது இப்போ கூட பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது, இந்த கேமரா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மைக் நாங்கள் அடிஷ்னலாக இந்த மாதிரி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வாய்ஸும் பிக்சரையும் வீடியோவும் நாங்கள் வந்து எடிட் பண்ணும்போது அது வந்து கிளிப் வந்து ஆட் பண்ணிப்போம். அது எனக்கு வந்து ஒரு மைனஸாக வந்து, ஏன்னா அதனால நிறைய டைம் எங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. அது மைக்கு நீங்கள் இது இன்பில்டாகவே எக்ஸ்டர்னல் மைக் இதிலே ஆட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சுன்னா, மேபி எங்களுக்கு கிடைக்கலையா இல்லை தெரியல, நிறைய பேர் கிடச்சிருந்துருச்சுன்னா, யாராவது கிடச்சவங்க இருந்துச்சிங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது ப்ரோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கி நாங்களும் யூஸ் பண்ணிப்போங்க. நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் என்னோடது, அது நீங்கள் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. அதான் இது எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ கிடைச்சவங்களுக்கு எப்படின்னு தெரியல காசு. எங்களுக்கு வந்து நாங்கள் அடிஷ்னலாக எக்ஸ்டர்னல் மைக்கு இந்த மாதிரி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அது எனக்கு வந்து இதில் மைனஸாக தெரியுது. மற்றபடி இதோட மைனஸ் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுது, பயங்கரமாக செம்மையாக ஹீட் ஆகும் கேமரா. அது ஒரு மைனஸாக எனக்கு தோணுது. என்ன சொல்கிறது, நீங்கள் கேமரா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் இப்படி கையில் பிடிச்சிங்கன்னா செம்மையாக ஹீட் ஆகுது. அதுக்கப்புறம் வேறு என்ன மைனஸு, வேறு எதுவும் மைனஸும் இல்லை. ஸோ 5000 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான் கைஸ். இதில் நான் இப்போ உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், ரெசல்யூஷன்லாம் வச்சு இதோட இன்பில்ட் மைக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹலோ சார் கைஸ், இப்போ வந்து நான் இதில் வந்து 1080p 60 fpsல ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் பேசுகிற வாய்ஸ் வந்து இதோட இன்பில்ட் மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு வாய்ஸ் இருக்குன்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி அதான் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வாய்ஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பேக்ரவுண்டில் அதிகமாக நாய்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் உங்களோட அதான் பேசிகிட்டு இருக்கோம், உங்களோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குது. இது 1080p 60 fpsல நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ கைஸ், பார்த்துருப்பீங்க. இதில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மெயின் திங் வந்து இதுக்கு ஒரு வாட்டர் கேஸ் கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா, இது வாட்டர் கேஸு. ஸோ இந்த கேமரா தூக்கி நீங்கள் அப்படி பலக்குன்னு இதை உள்ளே போட்டுட்டு இது மூடும்போது உங்களுக்கு டப்புன்னு சத்தம் கேட்கும். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்கும். பட் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு உடையில. ஆனால் நிறைய பேர் உடஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும். ஸோ இந்த வாட்டர் கேஸ் போட்டு நீங்கள் இந்த வாட்டரில் முக்கிய எடுக்கலாம். நாங்கள் இதில் என்ன எனக்கு பிடிக்காத விஷயம்னா, இந்த வாட்டர் கேஸில் வந்து இந்த பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே 1 2 3 4 இந்த பட்டன்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க, ரொம்ப 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 ஹார்டாக இருக்கும். நாங்கள் கேமராவில் மவுண்ட் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுவான், அப்படி கேமரா ஆங்கிள் இப்படி திருப்பிக்கலாம் இப்படி கீழே போயிடும். அது மாதிரி ரொம்ப 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 ஹார்டாக இருக்குது. ஆனால் இந்த வாட்டர் கேஸ் வந்து ஒர்த்து நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இது வரைக்கும் நாங்கள் போனது, நாங்கள் முக்கி போட்டு நாங்கள் விளாண்டுருக்கோம். அப்புறம் எனிவேஸ் கைஸ், இந்த கேமரா வந்து ஏன் நான் பிகினர் யூடியூபர் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி பட்ஜெட் தான் கைஸ். ஸோ பட்ஜெட் இருக்கிறவங்க வந்து கவலை இல்லை, பெரிய கேமரா வாங்கிக்கோங்க. ஸோ பட்ஜெட் இல்லை எனக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் கேமரா பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு டுட்டோரியல் மாதிரி எனக்கு வேணும்னா நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பெரிய பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பெரிய கேமரா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பட்ஜெட் வைஸ் இந்த கேமரா ஓகே. 5000 ரூபாய்க்கு ஒர்த்து, நிஜமாக சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக சொல்கிறேன், 5000 ரூபாய்க்கு இந்த கேமரா ஒர்த்து கைஸ். நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் போய்ட்டு ஒர்த் இல்லை, இது இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னா 5000 ரூபாய்க்கு இவ்வளோ தான் தருவான், அது இவ்வளோ தான் கொடுத்துருக்கான். இதில் வந்து வீடியோ ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. மைனஸ் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. நீங்கள் ஒரு 5000க்கு வந்து இந்த கேமரா வந்து வீடியோ ஸ்டெபிலைசேஷனாக கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எனக்கு வந்து எனக்கு வீடியோ ஸ்டெபிலைசேஷன் தான் வேணும்னீங்கன்னா மேலே ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி எஸ்ஜே கேம் போயிருங்க. ஸோ எஸ்ஜே கேமராவில் வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்டெபிலைசேஷனோடலாம் இருக்குது. இதில் வந்து வீடியோ ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு 5000க்கு இந்த கேமரா ஒர்த்தான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக இது கம்மியான ஒர்த்து. நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இப்போ நீங்கள் யாரா பார்த்துட்ருக்கீங்க, மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா தைரியமாக இது நீங்கள் வாங்க. இது வந்து ஆன்லைனில் கிடைக்காது உங்களுக்கு. பக்கத்தில் கிடையாதுன்னா நீங்கள் ஒரு ஷாப்பில் போய் வாங்கிக்கோங்க. இது வந்து ஆன்லைனில் கிடைக்காது கைஸ். நம்ம மறுபடியும் சொல்ல அப்புறம் எக்ஸ்டர்னல் மைக்கும் கிடையாது இந்த கேமராவுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.
அப்படியே கமெண்டில் வந்து நான் எதனா தப்பாக பண்ணியிருந்தேன்னா, இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நான் 220 ரிவ்யூ வீடியோ போட்டேன். அதில் நான் இது வந்து தப்பாக சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு, ப்ரோ அது வந்து அது கிடையாது இதுன்ட்டு. அந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் எதனா வந்து தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் இதில் முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான்.